வெல்கம் டு பிஹெச் அகாடமி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள். அதாவது வந்துட்டு பிரிட்டிஷ் ஆட்சி, கம்பெனி ஆட்சி, இவங்க ஆட்சி பண்ணும்போது சில சட்டங்கள் வந்துட்டு கொண்டு வந்தாங்க இந்தியாவுக்கு. அதை எப்படி நம்ம வந்துட்டு ஷார்ட்கட்டாக ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த ஷார்ட்கட் முடிச்சதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆர் மாடல் கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது மட்டும் எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு ஷார்ட்கட் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கால வருஷப்படி எப்படி நம்ம மைண்டில் வச்சுக்கிறது, சிஆர்ஐ அப்படின்ட்டு மைண்டில் வச்சுங்க. சீனா கம்பெனி, ஆர்னா ராயல் க்ரௌன், ஐனா இண்டிபெண்டன்ஸ். கம்பெனியோட ஆட்சி எவ்வளோ காலம்னா 1773 1853 வரை. அந்த கம்பெனி ஆட்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வணிகம் மற்றும் ஒழுங்குமுறை சட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. வணிகத்துக்கும் ஒழுங்குமுறையாக இருக்கிறதுக்கும் சட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1858 வந்துட்டு பிரிட்டிஷ் நேரடியாக ஆட்சி பண்ணுறாங்க இந்தியாவை. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1857 சிப்பாய் கழகத்திற்கு பின் பிரிட்டிஷ் அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. அதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா முடியாட்சி, நேரடி ஆட்சின்னு சொல்கிறாங்க. அதுதான் ராயல் க்ரௌன். ஃபைனலாக 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியும், சுதந்திர சட்டம். யார் கையில் நம்ம இருந்து வாங்குறாங்க, மவுண்ட் பேட்டன். அவற்றிருந்து மவுண்ட் பேட்டன் திட்டத்தின்படி அதிகாரம் மாற்றம். ஸோ இதுதாங்க இம்பார்ட்டன்ட் பட்டய சட்டங்கள். இந்த பட்டய சட்டங்கள் வந்துட்டு எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா 1793. ஓகே, இந்த 1793 4 வருஷம் 20 வருஷமாக கூட்டிக்கணும். 20 வருஷமாக கூட்டினோம்னா 4 வருஷத்தில் நான் சில சட்டங்கள் வந்துட்டு புதுசாக உருவாக்கியிருப்பாங்க. அந்த 4 வருஷத்தில் என்னென்ன சட்டங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஈஸியாக எப்படி மெமரைஸ் பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது 1793. அதுலேருந்து ஒரு 20 வருஷத்தை கூட்டுங்க, 1813 வந்துடும். அதுலேருந்து ஒரு 20 வருஷம் கூட்டுங்க, 1833 வரும். அதுலேருந்து ஒரு 20 வருஷத்தை கூட்டுங்க, 1853 வரும். ஸோ அப்போ 1793 பட்டய சட்டத்தில் சில விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு ஒரு க்ளூ வேணா கொடுக்குறேன். அதே மட்டும் 1813 பட்டய சட்டங்கள் வந்திருக்கு. அதில் என்ன கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கும் க்ளூ வேர்ட் கீழே இருக்குது. அதே மட்டும் 1833க்கும் 1853க்கும் க்ளூ வேர்ட் கீழே இருக்குது. அது என்ன க்ளூ வேர்ட்னா பிஇஜிஎம். ஸோ 1793 20 வருஷமாக ஆட் பண்ணிக்கிறீங்க. பிஇஜிஎம் ஃபஸ்ட்டு என்ன, 1793 ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது, பி. பினா பேனா ஊதியம். அப்போ ஊதியத்தை பற்றி நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன, கட்டுப்பாட்டு வாரிய உறுப்பினர்களுக்கு இந்திய வருவாயிலிருந்து ஊதியம் வழங்கப்பட்டது. ரெண்டாவது என்ன இருக்குது, பிக்கு அப்புறம் ஈனா என்ன, எஜுகேஷன். அப்போ கல்வியை பற்றி என்னமோ சொல்லியிருக்காங்க. கல்வி வளர்ச்சிக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எந்த பட்டய சட்டத்தில், 1813. அடுத்தது ஈக்கு அப்புறம் ஜீனா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அதாவது வங்காள ஆளுநர் ஜெனரல் எப்படி மாற்றிருக்காங்கன்னா இந்தியாவின் ஆளுநர் ஜெனரலாக மாற்றப்பட்டது. எந்த வருஷம், 1833. ஃபைனலாக அதுலேருந்து 20 வருஷத்தை கூட்டிட்டோம்னா 1853. அது என்னன்னா எம்னா மினி பார்லிமெண்ட். மத்திய சட்ட மேலவை அமைக்கப்பட்டு சட்டமன்ற மற்றும் நிர்வாக பொறுப்புகள் பிரிக்கப்பட்டன. ஸோ வந்துட்டு பட்டய சட்டங்களை பொறுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 1793. அதுலேருந்து 20 வருஷமாக நீங்கள் கூட்டிக்கணும். அந்த 20 வருஷத்தில் என்ன நடந்திருக்குன்னா அதுக்கு பாஸ் சொல்கிறேன்னா பிஇஜிஎம். பீனா பே, ஈனா எஜுகேஷன், ஜீனா கவர்னர், எம்னா மினி பார்லிமெண்ட். அதுக்கப்புறம் முக்கிய சட்டங்கள். அதில் என்னென்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது 1773. அது என்ன சட்டம்னா ஒழுங்குமுறை சட்டம். இதில் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஸ்கோர்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1773 ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வந்திருக்கு. அதில் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம ஃபுல்லாக நம்மளால் படித்து மைண்டில் ஏற்றுக்க முடியாது. அதுக்கு பாஸ்வேர்ட் ஸ்கோரில் ஃபஸ்ட் லெட்டர் எஸ்னா சுப்ரீம் கோர்ட், சினா கலெக்டர், ஓனா அஃபிஷியல் கோஆர்டினேட், ஆர்னா ரெஸ்ட்ரிக்ஷன், ஈனா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ல என்ன சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட். கல்கத்தாவில் ஒரு கோர்ட்டை நிறுவுறாங்க. எந்த வருஷம், 1774. அங்கே ஒரு தலைமை நீதிபதி ப்ளஸ் 3 நீதிபதி இருக்காங்க. அடுத்தது சீனா கலெக்டர், வரி வசூல் பண்ணுறது, கலெக்டர் பதவியை வந்து உருவாக்குறாங்க. அதை யார் உருவாக்குனா, வாரன் ஹாஸ்டிங்ஸ். வந்துட்டு அஃபிஷியல் சப்பார்டினேஷன்.
அதாவது பம்பை, மெட்ராஸ் மற்றும் வங்காளம் மூணுமே தனித்தனியாக வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டத்துப்படி பம்பாய் மற்றும் மதராஸ் இந்த ரெண்டும் வந்துட்டு வங்காள ஆளுநருக்கு கீழே வந்துட்டு கொண்டு வரப்பட்டாங்க. அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அடுத்தது ஆர்னா ரெஸ்ட்ரிக்ஷன். கம்பெனி ஊழியர்கள் தனியார் வணிகத்தில் ஈடுபடவும் லஞ்சம் பெறவும் தடை விதிக்கப்பட்டது. ஈனா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலர். கவர்னர் ஜெனரலுக்கு உதவி செய்கிறதுக்கு 4 பேர் கொண்ட ஒரு நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. அதுதான் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில். இந்த ஸ்கோருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், முக்கியமான இரட்டை ஆட்சி மற்றும் மாற்றங்கள். 2 பேர் வந்து ஆட்சி பண்ணியிருந்திருப்பாங்க அந்த பிரிட்டிஷ் நேரடி ஆட்சியில். அதில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். எந்தெந்த வருஷத்தில் அந்த 2 பேர் இருந்திருப்பாங்க? 1909, 1919, 1935. ஸோ 1909 மோர்லி மிண்டோ அப்படிங்கிற 2 பேர் இருந்திருப்பாங்க. அவங்க என்னத்தை கொண்டு வந்திருப்பாங்கன்னா முஸ்லீம் வகுப்புவாதம். முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தனி வாக்குரிமை, தனி தொகுதிகள் அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகே, வகுப்புவாத பிரதித்துவத்தின் தந்தைன்னு யாரை சொல்லுவாங்கன்னா மிண்டோ பிரபு அப்படிங்கிறவரை சொல்லுவாங்க. அப்போ அடுத்தது 1909 முடிஞ்சிச்சா? அப்போ அடுத்தது 1919. அங்கே 2 பேர் யார் இருக்கா? மண்டேகு செப்போடு அப்படிங்கிற 2 பேர் இருக்காங்க. அவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்க? மாகாணங்களின் இரட்டையாட்சி. மாகாணங்களில் மாற்றப்பட்ட மற்றும் ஒதுக்கப்பட்ட துறைகளில் உருவாக்கப்பட்டன. 1926 மத்திய பொதுத் தேர்வு ஆணையம் நிறுவப்பட்டது. அது முக்கியமான கொஷின். மத்திய பொதுத் தேர்வு ஆணையம் எப்போ நிறுவப்பட்டது? 1926. அடுத்து பாருங்க, 1935 மாகாணங்களின் சுயேட்சை. அதில் என்ன கொண்டு வந்திருக்காங்க? மாகாணங்களின் இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டு மத்தியில் இரட்டையாட்சியை உருவாக்கிட்டாங்க. எப்போ? 1935 இந்திய அரசு சட்டப்படி. அதே வருஷத்தில் ஆர்பிஐ உருவாக்குறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, 1935. அடுத்தது கூட்டாட்சி நீதிமன்றம் உருவாக்குறாங்க 1937. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் குயிக் ஃபேக்ட் ஷீட்டுங்க. முக்கிய முதல் நபர்கள். வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? வாரன் ஹேசிங், 1773. இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? வில்லியம் பெண்டிங் ப்ரூ, 1833. ஸோ பாருங்கள், கவர்னர் ஜெனரலாக 2 பேர் ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஒன்று வங்காளத்துக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, இந்தியாவில் ஒருத்தவங்க இருக்காங்க. அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வர்றது யார்? 1773. அடுத்தது வந்துட்டு 1833. 1773 வந்துட்டு வங்காளத்துக்கு யார் இருக்கா? வாரன் ஹேசிங்கு. 1833 இந்தியாவுக்கு யார் இருக்கா? வில்லியம் பெண்டிங் ப்ரூ. இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார்? கானிங் ப்ரூ. எந்த வருஷம்? நேரடி ஆட்சி வரும்போது 1858. முதல் சட்ட உறுப்பினர் யாருன்னா தாமஸ் பாபிங்டன் மெக்காலே. எந்த வருஷம்? 1933. ஸோ 1933 2 பேர்த்த நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. வில்லியம் பெண்டிங் ப்ரூ, இன்னொன்று வந்து தாமஸ் பாபிங்டன் மெக்காலே. இவங்க 2 பேர்த்த ஞாபகம் வச்சுங்க. 1833 வச்சுக்கிட்டா. அதாவது 2, 3 இருக்கா? அப்போ அந்த வருஷத்தில் 2 பேர் முக்கியமாக வந்து பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் யார்? முதல் கவர்னர், இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். இன்னொருத்தர் வந்துட்டு முதல் சட்ட உறுப்பினர். அப்படி ஞாபகம் வச்சுங்க, 2, 3 இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது வைஸ்ராய் நிர்வாக குழுவில் சேர்ந்த முதல் இந்தியர் யாருன்னா? வைஸ்ராய் நிர்வாக குழுவில் சேர்ந்த முதல் இந்தியர் யாருன்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, 1909. ஓகே. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? மவுண்ட் பேட்டிங், 1947. 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் கவர்னர் ஜெனரல் வந்துட்டு சுதந்திர இந்தியாவில் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. இதே வந்துட்டு சுதந்திர இந்தியாவில் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் யாருன்னா சி ராஜகோபாலாச்சாரி. ஓகே, இது வந்துட்டு ஷார்ட்கட்ஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுங்க. சப்போஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு வந்துட்டு புரியலனாலும் என்னோடய வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு என்னோடய நோட்ஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கும். இதை நீங்கள் வந்துட்டு ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின்ஸ்க்கு போகிறேன். இதை வச்சு நீங்கள் அதை உங்களால் சால்வ் பண்ண முடியும். வாங்க அதுக்குள்ளே போகலாம். பாருங்க, டிஎன்பிஎஸ்சி மாதிரி வினாவிடை தொகுப்பு. இந்த கொஷின்ஸ் வந்து குரூப் 1, குரூப் 2, 2A, 4 எல்லாத்துலேயும் வந்துட்டு எப்படி வேணுமான்னு கேட்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், கூற்று அசஷன். கூற்றுனா அசஷன். அதில் என்ன சொல்கிறாங்க? 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம் இந்திய நிர்வாகத்தை மையப்படுத்திய மிக முக்கியமான சட்டமாகும். அப்படியே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நோட்ஸுக்கு போங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் நோட்ஸுக்கு போனால் பட்டய சட்டங்கள் 1973 ப்ளஸ் அதுலேருந்து 20 வருஷத்தை கூட்டுங்க. 1813 ப்ளஸ் அதுலேருந்து 20 வருஷம் கூட்டினீங்கன்னா 1833 வந்துருச்சா? இப்போ இதுக்கு பாஸ்வேர்டு என்ன சொல்லியிருக்கேன்? PEGM சொல்லியிருக்கேன்னா, ஜீனா என்ன? கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. என்ன பண்ணியிருக்காங்க? வங்காள ஆளுநர் ஜெனரல்
இந்தியாவின் ஆளுநர் ஜெனரலாக மாற்றப்பட்டார்? மாற்றிருக்காங்களா? இப்போ அப்படியே வாங்க கொஷினுக்கு. ஸோ இப்போ அந்த 1833ஆம் ஆண்டு பட்டய சட்டம் நிர்வாகத்தை மையப்படுத்தியிருக்காங்க. நல்லாவே தெரியுதா? வங்காளத்தை வந்து இந்தியான்னு சொல்லி ஒரு மையப்படுத்தியிருக்காங்க. வங்காள ஆளுநர் ஜெனரலை இந்தியாவின் ஆளுநர் ஜெனரலாக மாற்றப்பட்டார், மையப்படுத்தி மாற்றிருக்காங்களா? ஸோ கூற்று ஏ சரி. அடுத்தது காரணம் பாருங்க. காரணம் என்ன சொல்கிறாங்க? இச்சட்டம் மூலம் வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என மாற்றப்பட்டு வில்லியம் பென்டிங்டூ நியமிக்கப்பட்டார். சரி. இதனால தான் அந்த வருஷம் வந்து இந்தியா நிர்வாகத்தின் மையப்படுத்திய ஒரு மிக முக்கியமான சட்டம் ஆயிருக்கு. எதனால்? இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் வந்துட்டு வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் வந்துட்டு இந்தியா கவர்னர் ஜெனரலாக மாற்றப்பட்டனால. ஸோ ரீசன் அண்ட் அசஷன் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அப்போ ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்த ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது கொஷின், பின்வரும் சட்டங்களையும் அவற்றின் மிக முக்கியமான அம்சங்கள் என்ன? ஃபஸ்ட்டு 1773 ஒழுங்குமுறை சட்டம். அதில் என்ன சொல்லியிருக்கேன்? பாஸ்வேர்டு. ஒழுங்குமுறை சட்டத்தில் பாஸ்வேர்டு சொல்லியிருப்பேன். ஸ்கோர். அப்போ எஸ் வருதா? எஸ்ஸில் என்ன? சுப்ரீம் கோர்ட். ஸோ இங்கே எங்கே இருக்குது சுப்ரீம் கோர்ட்னா? உச்சநீதிமன்றம். கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. அப்போ ஏக்கு வந்துட்டு 2. நீங்கள் ஆப்ஷன்லேயே பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி தான் வரும். 2 வந்துருச்சா? ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் டி நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ரெண்டாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1909 மோர்லி மிண்டோ சீர்திருத்தம். நல்லாவே தெரியும். மிண்டோனா யார்? வகுப்புவாதத்தின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் என்னத்தை கொண்டு வந்திருக்காங்க? முஸ்லீம்களுக்குன்னு ஒரு தனி வாக்குரிமையை கொண்டு வந்திருக்காங்க. வகுப்புவாதம் படி தனி வாக்குரிமை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 4 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ. இது 2லேயே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இருந்தாலும் 3வது வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 1919 மண்டேகு செப்பூட் சீர்திருத்தம். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாகாணங்களை இரட்டையாட்சி கொண்டு வந்திருக்காங்க. பார்த்துருக்கோம். இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம், ஆர்பிஐ உருவாக்குனாங்க, மாகாணம் சுயேட்சை இது பண்ணாங்க. 3. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாகிடுச்சா? ஸோ அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். கொஷின் 3 பாருங்கள். 1919 மற்றும் 1935 இந்திய அரசு சட்டங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 1919 சில விஷயங்கள் நடந்திருக்கு. என்ன? மாகாணங்களை இரட்டையாட்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம். 1935 என்ன பண்ணியிருக்காங்க? அந்த சட்டத்தை ஒழிச்சு மத்தியில் இரட்டையாட்சியை கொண்டு வந்திருக்காங்க. மாகாணங்களை ஒழிச்சு மத்தியில் இரட்டையாட்சி கொண்டு வந்திருக்காங்க. என்னோட நோட்ஸ் அந்த ஷார்ட்கட் டேபிளை பார்த்தீங்கன்னா தெரியும். 1919ஆம் ஆண்டில் சட்டத்தின் விளைவாக 1926 மத்திய பொதுத் தேர்வு ஆணையம் நிறுவப்பட்டது. கரெக்டு. இருங்க நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த டேபிளா. இருக்கு. எங்கே இருக்குது அந்த டேபிள்? பாருங்கள். 1919 1926 மத்திய பொதுத் தேர்வு ஆணையம் நிறுவப்பட்டதா? மாகாணங்களில் மாற்றப்பட்டு அந்த ஒதுக்கப்பட்ட துறைகள் உருவாக்கப்பட்டுச்சா? 1935 மாகாணங்களில் இரட்டையாட்சி ஒழிக்கப்பட்டு மத்தியில் இரட்டையாட்சி கொண்டு வந்துச்சா? ஸோ எல்லா கூற்றுமே சரியாக இருக்கா? ஆப்ஷன் டி. 4வது கொஷின், வைஸ்ராயின் நிர்வாக குழுவின் வைஸ்ராயினாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். யார் வருவா? சத்யேந்திர பிரசாத் சின்ஹா, முதல் இந்திய உறுப்பினர். 2 பேருங்க முதல்ல வர்றது. ஒன்று வைஸ்ராயில் வருவாங்க, இன்னொன்று வந்து கவர்னர் ஜெனரலில் வருவாங்க. கவர்னர் ஜெனரலில் யார் வருவார்னா ராஜகோபாலாச்சாரி வருவார். வைஸ்ராயில் யார் வருவார்னா சத்யேந்திர பிரசாத் சின்ஹா. ஓகே. அடுத்த பாருங்கள், தவறான கூற்று. முதல் சட்ட உறுப்பினர் தாமஸ் பாபிங்டன் மெக்காலே. சரி, கரெக்டு தான். அவர் மெக்காலே வந்துட்டு ஃபஸ்ட்டு சட்டமன்ற உறுப்பினர் தான். இந்தியாவின் முதல் வைஸ்ராய் யார்? கானிங் பிரபு. கரெக்டு. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? இந்திய கவர்னர் ஜெனரல் கேட்குறாங்க. அவர் யார்? ராஜகோபாலாச்சாரி. ஆனால் இங்கே யார் கொடுத்துருக்காங்க? லார்ட் மவுண்ட் பேட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பு. ஓகே. ஸோ ஃபைனல் கொஸ்டின் என்னென்னா, இந்தியர்களின் கல்வி வளர்ச்சிக்கு ஆண்டுக்கு ரூபாய் 1 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட சட்டம் எது? பட்டய சட்டத்தை எடுங்க. ஃபஸ்ட்டு பட்டய சட்டம் என்னென்னா 1793. அதுலேருந்து 20 வருஷமாக ஆட் பண்ணிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்கு பாஸ்வேர்டு என்னென்னா பிஇஜிஎம் சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு பே. அப்போ 1973 பேயை பற்றி சொல்லும். அடுத்தது பிக்கு அப்புறம் இ வரும். ஈனா எஜுகேஷன். இங்கே எஜுகேஷன் என்ன? கல்வியை பற்றி சொல்லியிருக்காங்களா? அப்போ 1793 20 வருஷம் கூட்டினீங்கன்னா 1813வது பட்டய சட்டத்தில் தான் அது கொண்டு வந்திருப்பாங்க. எப்படிங்க? என்னோடய ஷார்ட்கட் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு அதிகமான சப்ஸ்கிரிப்ஷன் கிடச்சா இதை மாட்டோம்னா ஏகப்பட்ட ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்து கொடுப்பேன் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக. தேங்க்யூ.